ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு soruba சமையல். இன்றைக்கி soruba சமையலில் ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் soruba சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கலர் மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுன்னா 4 கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் காரம் உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணுன்னா 5 கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 3 பெரிய பல் பூண்டு 3 பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம இதுக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கணுன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்குங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்ச புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப கருகிற மாதிரி, அதாவது அந்த கலர் மாறுற மாதிரி வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிறப்பவே 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை தாளிச்சிக்கலாம். இப்போது அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் எடுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது சட்னியில் விட்டுட்டு இது சூடான இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மறுநாள் கூட இந்த சட்னியை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நீங்கள் soruba சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.